வணக்கம் நண்பர்களே. ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். சவுக்கு சங்கர் மீண்டும் அந்த தன்னுடைய உரைகளை வீடியோக்கள் மூலமாக ஒரு சேனல் வழியாக தமிழக வாக்காளர்களுக்கு சந்திக்கப் போகிறார். இது மகிழ்ச்சியான செய்தின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வலுவான எதிர்க்கட்சி அல்லது ஆளுங்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது என்றால் அதுக்கு வலுவான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். ஆளுங்கட்சியை விமர்சிப்பவர்களை சட்ட கொடுமைகளுக்கு உள்ளாக்கி, சட்டபூர்வமான நடவடிக்கை இல்லை, சட்டபூர்வமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கி ஒருவரை முடக்கி வைத்திருந்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அரசு. இது ரொம்ப நல்லாவே தெரியும். இதை போய் எப்படி முடக்கிச்சு, உனக்கு சாட்சி இருக்கா அப்படின்லாம் கேட்க முடியாது. இப்போ அவர் கொடுத்துருக்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழக விஷக்கிருமிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு வெறுமனை சொல்லலை, விஷக்கிருமிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்போம். விஷக்கிருமி என்று அவர் குறிப்பிடுவது, ஒரு தனியார் சேனல் அவர் பேசியிருக்காரு. விஷக்கிருமிகள் என்று அவர் குறிப்பிடுவது திராவிட முன்னேற்ற கழகத்தை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 75 வருடங்கள் ஆன பிறகு எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தார்கள், அது எதனால் நடந்தது? அப்போ பழைய வரலாறுலாம் அவர் எடுத்து சொல்ல போகிறார். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை ஒரு வாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைட்லைனாக எடுத்துக்கோங்க. இந்த கைட்லைன் தான் உங்களை வாக்களிக்கும் தீர்மானத்திற்கு, நீங்கள் வாக்களிப்பது யாருக்கு வாக்களிக்க வேண்டும், இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை புரிதலை நமக்கு ஏற்படுத்தும். நான் அவர் சவுக்கு சங்கர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே வேறு கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வரல. சவுக்கு சங்கர் சொல்வதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் நீங்கள் அதை தவிர்த்து விடலாம். சரின்னு பட்டுச்சுன்னா அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி போயிடலாம், அவ்வளோதானே. அவர் விஷக்கிருமிகள் என்று கடுமையாக குறிப்பிடுவதற்கான காரணங்கள் என்ன? வரும் காலங்களில் இது கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான். இப்போ தான் சூடு பிடிக்குது. இதை நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சவுக்கு சங்கர் ஆவண ஆதாரங்கள், அதாவது பேப்பர் டாக்குமெண்ட்ஸோடு அவருடைய சேனலில் பேசிகிட்டு இருந்தார். அதை பார்த்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஆதங்கம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது, எங்கெல்லாம் அவர் உண்மையை உறக்கச் சொன்னார், சொல்லப்பட்டதால் எப்படியெல்லாம் ஒரு கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார் என்பது தெரியும். இப்போது திமுக என்ற ஒரு அரசு இருக்கிறது, ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள். இப்போ சொல்லப்படுறது, நீங்கள் வாக்களிக்கும் அந்த வாக்களிக்க போகிற நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். தொடர்ந்து அவர் என்ன பேச போகிறார் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் இதை அனைவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்